இன்றைக்கி நம்ம எங்கள் மம்மிக்கு டேடிக்கு எங்கள் அம்மாச்சிக்கு வந்து கொளத்தூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க தம்பி ஸ்டோர்ஸில் தான் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சாரீஸ் இன்னர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, மென்ஸ்க்கு வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் ஸ்பெஷலாக வந்து எங்கள் மம்மிக்கு வந்து சாரீ எடுக்க வந்திருக்கோம். எங்கள் ஒய்ஃபுக்கு நல்ல அழகான சாரீ எடுத்து கொடுங்க சார். இது வேணால் எடுத்து போடுங்க சார். மொத்தத்தை எதுபடியே வாங்கிட்டு பொய் 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 பார்க்கலாம். இருக்கிறதோ பட்டு சவுண்டு கம்மியாக பேசுறீங்க. பட்டு சிட்டு என்ன ரைமிங்க சாப்பிட போகிறதோ லட்டு. இல்லை நான் கேட்டது அதுதான் அந்த மாதிரி எவ்வளோ போட்டிருக்கேன்? போடல. ஆமாம் இதான் மயில் கலரு. இது ப்ளூ கலர் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸு. சூப்பராகவே இருக்குது. நாங்கள் வந்து 1000 ரேஞ்சில் வந்து சாரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். பட்டு புடவைனாலுமே அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஸ்டார்டிங் வந்து ஒரு 400 500லேருந்தே வந்து உங்களுக்கு இங்கே சாரீஸ்லாம் இருக்குமே. பட்டு புடவைனா அது வேறு ப்ரைஸு, டிசைனர் சாரீனா வந்து அது தனி ப்ரைஸு. நீங்கள் வந்து எந்த பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாரீஸ் காட்டுவாங்க இந்த கடையில். மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சாரீ டிஃபர் ஆகும், ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். எங்கள் அம்மாவுக்கு மயில் கழுத்தில் இருக்க அந்த கலர் தான் வேணும்னு சாரீ வந்து தேடுன்ட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் வந்து இந்த சைட் டீச்சர் அம்மா போடுற மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் அழகாக சூப்பராக இருந்தது. ரெகுலர் யூஸ்க்கு, ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே இந்த சைட் டிசைனர் சாரியும் ஒரு எட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மாச்சிக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சிக்கு வந்து சாரீ பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 to 500 காட்டனில் இருக்க மாதிரி. காட்டன் மிக்ஸ்டும் இருக்குது, பியூர் காட்டனும் இருக்குது. காட்டன் மிக்ஸ்டு வந்து உங்களுக்கு 500 வரும், பியூர் காட்டன் வந்து உங்களுக்கு 700 அந்த மாதிரி வரும். ப்ரைஸ் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரியே ப்ரைஸ் டிஃபர் ஆகும். எங்களுக்கு வந்து இந்த 2 கலர் பிடிச்சிருந்தது. அதெல்லாம் அந்த கலரு எல்லா கலருமே பாபா. இது ரெண்டுல ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பாபாங்க. நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா 1 minute ஆல்ரெடி ஃபிளிட் வச்ச சாரீஸ் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இதுங்க 1 minute சாரீ போகும். 1 minute கெட்ட மாதிரி சாரி. இப்போ நம்ம எந்த சாரீ எடுத்து கொடுக்குறோமோ அதை வந்து அவங்க 1 minute சாரியாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. கடைசியாக நான் ஃபியூச்சரில் இந்த 1 minute சாரிக்கு தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபிளிட் வைக்க தெரியாது, ஒரு கர்மமும் தெரியாது. சேலை கட்ட தெரியாதவங்களுக்கு இது, என்னைய மாதிரி சேலை கட்ட தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு இது? 700லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. நீங்கள் எந்த சாரீ எடுத்து கொடுத்தாலும் அது 1 minute சாரியை கன்வெர்ட் பண்ணி இவங்களே தச்சு தராங்க. அதுக்கு ஒரு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கம்மா. காப்பர் சில்க். காப்பர் சில்க் உங்கள் பையனுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி சேலை எடுக்கலாம். நான் கோல்டு கலரில் எடுத்தேன், காப்பர்லாம் எடுக்கல. அது ஐயோ இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியலடா. எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், நிறையா போனால் ஒரு 1000 போட்டோ எடுத்துருவாங்க. இது என்ன இது இது ஒரு மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல, கலர்ஃபுல்லாக தான் பிடிச்சி. இதை பாரு, நல்லா இருக்கு. அதுக்கான இது எவ்வளோ பரவாயில்ல. 2 சாரி அந்த பில்ல தான் இருக்கு. நினைச்ச மாதிரி உங்களுக்கு கட்டவா? ஆனால் ரொம்ப கலர் எடுக்குது. இந்த மயில் கலர் எடுக்கல. அவர் டார்க்கா எடுக்கிறாரு, நீங்க லைட்டா எடுக்கிறீங்க. 2 பேரும் வச்சுட்டு என்ன பண்றது? கல்யாண கலரே போடுங்க. அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுக்கிறாங்க. டேடி நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? நல்லா இருக்கு. எடுத்து கட்டணும். அழகா தான் இருக்கலாம், பார்க்க அழகா இருக்கு. மயில் கலர் மாதிரியும் இருக்கு, அந்த கிரீனும் கலந்தது இருக்கு. மயில்னா இது இந்த கலர். ஐயோ அம்மா தாங்க முடியலம்மா உங்களோட. இந்த கலர்ல அந்த பூ போட்டது அந்த டிசைன்ல வேணும்னா எங்க போறது? இல்ல அம்மா கேட்டாங்க. அம்மாச்சிக்கு 5 நிமிஷத்துல, மம்மிக்கு 5 நாள் ஆகும் போல. சரவணால பார்த்தாங்க, செட் ஆகல, திருப்பி இங்க வந்திருக்காங்க. திருப்பி அடுத்து என்ன கடைக்கு போவாங்களோ தெரியல அவங்களுக்கே. கடையை அலசுறாங்க. நான் போனேன், டக்குன்னு 2 புடவையில் 1 எடுத்தேன், அவ்வளோதான். பொங்கல் ட்ரெஸ் முடிஞ்சு. இது ஓகே உங்களுக்கு? ஊதா நாங்கள் மட்டும் கோல்டு.
கோயில் பட்டம் கட்டிட்டாங்க. ப்ளூவும் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ், அதுக்கப்புறம் இன்னர் இருக்குது, கேர்ள்ஸ்க்கு நைட்டிஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக நாங்கள் ரவுண்ட் சுற்றி முடிச்சு சாரீஸும் எடுத்து முடிச்சுட்டு எங்கள் டேடிக்கு எடுக்க போகிறோம். இதுவா நான் நான் சீரியஸாக போட்டுருவேன். நீங்கள் அப்புறம் ஃபீல் பண்ணுங்க. நான் போட்டாலும் போடுவேன், தெரியுதுல்ல, அந்த பயம் இருக்கட்டும். செகண்ட் ஃப்ளோர் வந்தோன்னா எங்கள் டேடிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மென்ஸ் செக்ஷன் வந்திருக்கோம். இதில் வந்துட்டு மென்ஸ்க்கு வந்து ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல்ஸ் எல்லாமே இருக்குது. பைஜாமா மாதிரி, வேஷ்டி சட்டை அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் நாங்கள் பொங்கலுக்கு வந்து என்னதான் எல்லா கலெக்ஷனுமே பார்த்தாலுமே பொங்கலுக்கு வேட்டி சட்டை போட்டால் தான் வந்து தமிழ் கல்ச்சர்லேயே, ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஷர்ட் மட்டும் கிடையாது, பாய்ஸுக்கு தேவையான பெல்ட்டு, கேப்பு, பர்ஸு, ஹேட்டு அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. பாய்ஸுக்கு தேவையான எல்லாமே இந்த மென்ஸ் செக்ஷனில் இருக்கும். சார் நம்ம ரெகுலர் கஸ்டமரு தம்பி ஃபேமிலி ஷாப் குளத்தூருக்கு வந்திருக்காங்க. வேஷ்டி செட் எடுக்கணும் நாங்கள் பொங்கலுக்கு. மினிஸ்டர் வீட்டில் நியூ கலெக்ஷன் வந்திருக்கு, அவங்களுக்கு காட்டுற பாருங்கள். இது ஆல்மேடு கலரு, இது கோல்டு கலரு, இது சில்வர் கலரு, இது காப்பர் கலர். வேட்டி சட்டை தான் கேட்டோம் நாங்கள். அதில் இவ்வளோ கலர் வெரைட்டிஸ் வந்து காமிச்சாங்க. அதில் எதை எடுக்கிறதுன்னு எங்கள் மம்மிக்கும் டேடிக்கும் ரொம்ப குழப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சில்வர் எடுக்கலாமா அந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தாங்க. கடைசியாக என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க என்ன வாங்க. சில்வர் கலர் எடுக்க போகிறீங்களா? கோல்டு இருக்கிறது ஆல்ரெடி இருக்கனாலையா? கோல்டுலேயே இந்த மாப்பிள்ளை சட்டை மாதிரி ஒரு கலர் இருக்குது. இதுலையா? இது வேணாம், ஆனால் எனக்கு ரொம்ப டார்க் இருக்குது. அது இருக்குன்னு நினைக்கிறேன். காப்பர் இது எடுத்தோம். இது வேற இது எடுத்தாரு. இல்லைம்மா, அது கோல்டு காப்பரு, இது ஆல்மேடு. எடுப்போமா? ஆல்மேடு ஒன்று எடுப்போமா? லைட்டாக இது நல்லா, இது நல்லா இருக்கு. கொஞ்சம் கோல்டு, லைட் கோல்டு பார்டரும் வருது, கொஞ்சம் லைட்டாகவும் இருக்குது. இது ரொம்ப சில்வர் வந்து இந்த பார்டர் தெரியாமல் இருக்குது. இது கொஞ்சம் பார்டர் டார்க்காக இருக்குல்ல. வேட்டி சட்டை வந்து செட்டாக வாங்கினோன்னா 1500. அது பிராண்டடை பொறுத்து நம்ம என்ன பிராண்ட் வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்குது, அதிகமான ப்ரைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்கன்றது பொறுத்து. மினிஸ்டர் ஒயிட்டில் வந்து நாங்கள் எடுத்தோம் 1500 ருபீஸ்க்கு. நீங்கள் வந்து ராம்ராஜ் அந்த மாதிரி பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆகும். உங்களுக்கு 1000 ருபீஸ்லேருந்தே இருக்கும் வேட்டி சட்டை அப்படி மேட்சிங்காகவே. பொண்ணு ஆல்மேடு கேட்டதுனால உனக்காக அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் ஓட்டோ பிராண்ட் ஷர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஷர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து வச்சுருக்காங்க. அது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மேடு எடுத்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள். ஆல்மேடு எடுத்துருக்கோம். எல்லாம் தம்பிக்கு வாங்க. சிறப்பான சேவை புரிஞ்சுட்டு இருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம். ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். பொருஷாக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு பார்த்தேன். பொருஷாக்கத்தில் நான் பில் பே பண்ணும்போது உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். 500 பாயிண்ட்ஸ்க்கு வந்து 300 ருபீஸ் வந்து நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதோட அமௌண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது. அதுக்கப்புறம் நானும் எங்கள் டேடியும் வந்து பில் போட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே தம்பி ஸ்டோருக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.